ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அவன் கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கட்டாயம் கிடையாது, விசனமும் கிடையாது. மனதில் நியமித்தபடி கொடுக்கிறவன், அதுதான் ஆண்டவர் பிரியமா இருக்கார். சிலரை நாம தேவனுக்கு கொடுக்கிறவர்கள், அப்படி கொடுக்க பழகினவர்கள் என்று இருப்போம். அப்படி கொடுக்க பழகினவர்களுக்கு மனதில் நியமித்துருவோம். இந்த காசை, இந்த காரியத்தை, நேரத்தை, ஊழியத்தில் ட்ராக்ஸ் கொடுக்கறதுல, இல்லை ஏதாவது ட்ராக்ஸ் அடிக்கிறதுல, பைபிள் வாங்கி கொடுப்பதில், இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி இதை செய்வேன் அப்படின்னு நம்ம இருதயத்தில் உற்சாகமாய் தான் தீர்மானிக்கிறோம். ஒரு சமயம் ஒரு சகோதரி, எனக்கு நல்ல அறிமுகமான நன்றாக தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க சொன்ன காரியம், அவங்க முதல்ல ஒரு வேலைக்கு போறாங்க. அந்த வேலையில் அவர்களுக்கு ஒரு சொற்பமான சம்பளம் தான். அப்போ அந்த மாத சம்பளம் அவங்க கொடுக்குறாங்க. அந்த மாத சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நேராக ஆலயத்துக்கு போய், அந்த ஆலயத்தில் முதல் கனி, என்னுடைய முதல் கனி இது ஆண்டவருக்கு அப்படின்னு அவங்க ஆண்டவருக்கு அதை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா அவங்க அம்மாவும் அக்காவும் வெயிட்டிங், வருவா, பணம் எடுத்துட்டு வருவா அப்படின்னு. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து, அது ஆண்டவருக்கு முதல் கனி ஆண்டவருக்கு தானே அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, எங்க அக்கா சொல்றா, அவ எப்படி அவ்வளோ பணத்தை கொண்டு போய் கொடுப்பான். நான் அதுக்கு என்னென்னமோ கணக்கு வச்சிருந்தானே, நான் என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சிருந்தேன் அந்த பணத்தை செலவு செய்யறதுக்கு, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு. யார் வீட்டு காசுக்கு யாரு கணக்கு போடுறது? வீட்டுக்குள்ள போய் ஒரு நல்ல விளக்குமாத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்து, புது விளக்குமாறுமா, அவளுக்கு பழசில் அடித்தாலும் புத்தி வராது, புதுசில் அடி. அம்மாவும் அக்காவும் சேர்ந்து விளக்கு மாத்தாலே அவ்வளோ வாட்டி, ஏனை கர்த்தருக்கு கொடுத்த அப்படின்னு. ஆனா கர்த்தர் அதெல்லாம் கணக்கு வச்சிருக்காரு. அதெல்லாம் ஆண்டவன் ஞாபகம் வச்சு திருமணமாச்சு. அந்த பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தினார். இந்த சகோதரிக்கு திருமணமாச்சு. திருமணமாகி அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். அவங்களுக்கு அப்படி இல்லை, இன்னும் வாடகை வீட்டில் தான். அப்போ ஒன்று நாம் புரிந்து கொள்ளணும், உற்சாகமாய், கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தன்னுடைய இருதயத்துல நியமித்து கொண்டபடியே நம்ம ஆண்டவருக்கு கொடுப்பதுல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. ஊழியத்துக்கு நம்ம கொடுக்குறோம், அதுல ஸ்பிஞ்சினஸ், அதாவது கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கறதுல
ஒரு உற்சாகம் வேண்டும், மன ரம்யம் வேண்டும், சந்தோஷம் வேணும். இந்த கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷம் வேணும். சில நேரத்துல சில காணிக்கைகளை சில கொண்டு வருவாங்க. ஒரு சமயம் ஒருவர் என்ன வழியில, நான் போகிற ஒரு வழியில பார்த்து, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அவர் சொன்ன கதை, ஐயோ பாஸ்டர், உங்களுக்காக இத்தனாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன், அத உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அந்த நேரத்துல இன்னொருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரா, என் மனைவி யாரு கொடுத்தாருனாங்க, ஊழியத்துக்கு தானே, இவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுத்துட்டேன். ஆனா உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அவர் சொன்ன அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவர் சொன்ன பணம் அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகம். நான் சொன்னேன், யாரு கொடுத்தா என்ன, ஊழியத்துக்கு தானே கொடுத்தீங்க, மனிதனுக்கு அல்ல, நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா அதாங்க ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சாட்சிகள், நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்காக கொடுக்கணும்னு எடுத்து வச்ச பணம், இன்னொருத்தர் வந்தாரு, அவருடைய பிரச்சனையை சொன்னாரு, நாங்கள் அவருக்கு கொடுத்து அனுப்பிட்டோம். நான் அப்பதான் யோசிப்பேன், என்னடா இது நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, நீ இந்த கை கொடுத்து இந்த கைக்கு தெரியக்கூடாது, இதை போய் நீ பிரபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லி இப்ப நான் என்ன பண்ண போறேன், உங்க இடத்தை சுத்தி சுத்தி இப்ப அந்த வீட்டுக்கு போனா, அந்த குடும்பத்துக்கு போனா, அந்த இடத்துக்கு போனா, அவங்க கிட்ட போனா அந்த குடும்பத்துல இருந்து நமக்கு ஒரு நல்ல வெயிட்டான காணிக்கை தருவாங்கன்னு அப்படியா? கர்த்தர் அப்படி ஒரு நாள் என்ன வைக்கல. என்ன நெருக்கடி வந்தாலும் அவர் தான் தேவைகளை சந்திப்பார். இந்த வீடு வீடா போய் பணம் பிரிக்கிறத, வீடு வீடா போய் வாங்குற அந்த கதையே இல்லை. கர்த்தர் இதுவரை காப்பாற்றினார், இனியும் காப்பாற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்தவர் வல்லமையுடையவர். அப்ப இங்க பாருங்க, மன உற்சாகம் நியமித்து கொண்டபடியே அதை தேவனுக்கு செலுத்தணும். மனுஷனுடைய பார்வைக்கு நான் எல்லாருக்கும் இவ்வளவு கொடுத்தேன், நான் தான் இவ்வளவு பணம் கொடுத்தேன், அது தெரியுமா உங்களுக்கு, அந்த அந்த கார் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த வேன் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, நான் கொடுத்த காசு தான், அவருக்கு எதுங்க அது அவ்வளோ காசு, நம்ம கிட்ட தான் நிறைய கர்த்தர் நம்மகிட்ட பேசி நம்ம செய்வோம். நான் சொல்ற இந்த பெருமை இருக்கு, உற்சாகமாய் கொடுக்கிற விடுதல் தேவன் பிரியமா இருக்கிறார். அது உற்சாகம் இல்லை, அவமானப்படுத்தி கொடுப்பது. நீங்க வேதத்துல அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, அனனியா சப்பீராள் அவங்க 2 பேரும் அவங்களுடைய நிலத்தை விற்கிறாங்க. அவங்க மனதில் நியமிக்கிறாங்க, என்ன நியமிக்கிறாங்க, இந்த நிலத்துல வரக்கூடிய பணங்கள் அத்தனையும் அவருடைய ஊழியத்துக்கு. அப்படி நியமிச்சுதான் அந்த நிலத்தை விற்கிறாங்க. வித்தா பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்சதை விட 2 மடங்கு வந்துடுச்சு. இவங்க என்ன செய்யறாங்க, ஐயா இவ்வளவு பணத்தையா கொடுக்க, நம்ம நியமித்தது இவ்வளவு தானே, இந்த நிலத்தை வித்தா அது கர்த்தருக்கு, அது எவ்வளவு பணம் ஏதுலாம் கிடையாது, இவ்வளவுதான் போகும், அதை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல, உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், அது திடீர்னு 20 லட்சம் போயிடுச்சு. ஐயோ 20 லட்சத்தை எப்படி கொடுக்க, வேணாம் 10 லட்சம் போதும், நான் 10 லட்சம் எடுத்து ஒரு பங்கை, அதுல வேதம் சொல்கிறது, ஒரு பங்கை அவர்கள் எடுத்து அவர்கள் ஒளித்து வைத்து தங்களுக்கு மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு பங்கை கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறான்.
அனனியா வைக்கிறான். அப்ப வந்து பேதுரு கேட்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பேதுருவனுடைய இருதயத்துல ஏவி பேதுரு கேட்கிறார், அனனியாவே அந்த நிலத்தை இவ்வளவுதான் வித்தீங்களா? ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஊரெல்லாம் நம்பர் அடிச்சிட்டான். என்ன அடிச்சிட்டா? நான் வச்சிருக்க லேண்டு அதை வித்தா கத்திருக்கு, அது ஊழியத்துக்கு தாங்க, அதெல்லாம் என்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன வித்து ஊழியத்துக்கு தான் தரப்போறேன் அப்படியே சொல்லிட்டான். இப்ப பேதுரு கேட்கிறார், அந்த லேண்டை இவ்வளவுக்கு தான் வித்தீங்களாப்பா? ஆமாய்யா, இவ்வளவுதான் ஏன் வித்தோம். சொல்ற, நீ அதை ஒரு பாட்டு எடுத்து ஒளிச்சு வச்சியே, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி நீ பொய் சொல்ல துணிந்து, நீ பொய் சொல்ல துணிந்தது என்ன அப்படின்னு கோவப்பட்டு கேட்கிறார். இப்படி ஒரு கோவப்பட்டு கேட்ட உடனே ஸ்பாட்ல செத்துறான். அந்த மாதிரி இப்போ மட்டும் ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் அந்த கிருபை இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை அடக்கம் நடக்கணும்னு தெரியாது, எத்தனை நடக்கும்னு தெரியாது. உற்சாகமா கொடுக்கணுங்க. ஸ்பிஞ்சுத்தனம் பண்ணியல்ல, நம்ம கொடுக்கறத நியமித்து மனதார சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்க அப்படி கொடுத்து பாருங்களேன். நீங்க அந்த மாதிரி கொடுக்கிற கர்த்தருடைய ஜனங்களா இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மைய, ஒரு மகிமைய, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மைய நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார்.